ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல இருக்க கேலரி கண்ட்ரோல் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். கேலரி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க நம்ம ஃபோன்ல இருக்க கேலரிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோன்ல உள்ள கேலரியில நம்ம ஃபோன்ல உள்ள மீடியா சம்பந்தமான இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி பவர் ஆப்ஸ்ல நம்ம ஆப்ப நெறைய டேட்டா சோர்ஸஸோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ, அதுல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஏதோ ஒரு டேட்டா சோர்ஸ நம்ம கேலரியோட கனெக்ட் பண்றப்போ, அந்த டேட்டா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்மளால கேலரில டிஸ்ப்ளே பண்ண முடியும். இந்த டெமோக்காக நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட பேரு ப்ராடக்ட் கேட்டலாக் கிச்சன் எசென்ஷியல்ஸ். இந்த லிஸ்ட்ல கிச்சன் எசென்ஷியல்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஒரு 10 ரெக்கார்ட் கிட்ட தான் இருக்கும். இதுல டைட்டில் அப்படின்றத நம்ம ப்ராடக்ட் நேம்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட்ட பத்தின டிஸ்கிரிப்ஷன். பிரைஸ் யுஎஸ் டாலர்ஸ்ல குடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் குடுத்திருக்கிற ரேட்டிங் தான் இது. டாக்ஸ் அப்படின்றது அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமா நம்ம சர்ச் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ். அண்ட் அடுத்து உள்ளது ப்ராடக்ட் இமேஜ். ஸோ நம்ம கேட்டலாக்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு உள்ள இமேஜஸ் இதெல்லாம். அண்ட் லாஸ்ட்டா உள்ள காலம் பார்த்தீங்கன்னா, இஸ் அவைலபிள் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ அது எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ப்ராடக்ட் ஸ்டாக்ல இருக்குன்னு அர்த்தம். இல்ல நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா, ப்ராடக்ட் இப்போதைக்கு அவைலபிளா இல்லன்னு அர்த்தம். இப்போ இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட நம்ம ஆப்ல ஆட் பண்ணிட்டு, அத நம்ம கேலரியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டேட்டா அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். டேட்டா போயிட்டு ஆட் டேட்டா கிளிக் பண்ணலாம். நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கனெக்ட் பண்ண போறனால, ஷேர் பாயிண்ட்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஷேர் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு, இங்க நம்ம ரீசென்ட்டா ஆக்சஸ் பண்ணியிருக்கிற எல்லா சைட்ஸுமே வரும். அதுலேருந்து நம்ம ஃபெஸ்டெக் சூஸ் பண்ணிட்டு, ப்ராடக்ட் கேட்டலாக் கிச்சன் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்மளோட லிஸ்ட் கனெக்ட் ஆயிரும். அண்ட் இது கழிச்சு நம்ம நம்மளோட கேலரி ஆட் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு கேலரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கேலரி சூஸ் பண்ணோனே உங்களுக்கு நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலரிஸ் எல்லாமே தெரியும். நம்ம ஒரு டைப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிகல் கேலரி ஆட் பண்ணலாம். வெர்டிகல் கேலரி ஆட் பண்ணோனே, இந்த கேலரி டிஃபால்ட்டா ஒரு சாம்பிள் டேட்டாவோட ஆட் ஆகும். இதுதான் அந்த சாம்பிள் டேட்டா. எப்ப நம்ம இத நம்மளோட டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்றோமோ, அப்பதான் நம்ம டேட்டா சோர்ஸ்ல உள்ள டேட்டா நம்மளோட கேலரியில டிஸ்ப்ளே ஆகும். இங்க செலக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு அது கேக்குது. ஸோ இங்கேருந்து என்னால இத கிளிக் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா, டேட்டா சோர்ஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இங்க கூட நீங்க கிளிக் பண்ணி இத சூஸ் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் கேட்டலாக் கிச்சன் எசென்ஷியல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம கேலரியோட கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம கேலரி நம்ம டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இது எப்படி இந்த மாரி ஒரு ஃபார்மேட்ல வருதுன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல லேஅவுட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, இமேஜ், டைட்டில் அண்ட் சப்டைட்டில் இந்த செட்டிங்ல இருக்கிறனால உங்களுக்கு ஒரு இமேஜ், ஒரு டைட்டில், சப்டைட்டில் சூஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம இத சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி இந்த கேலரியோட லேஅவுட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமேஜ் அண்ட் டைட்டில் குடுக்கலாம். குடுத்தோம்னா, இமேஜும், டைட்டிலும் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ, நான் இது மறுபடியும் இமேஜ், டைட்டில், சப்டைட்டில் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல செலக்ட் ஆயிருக்கிற ஃபீல்ட்ஸ்லாம் எங்கேருந்து செலக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இமேஜ், சப்டைட்டில், டைட்டில் அப்படின்னு குடுத்திருக்கு. ஸோ, இமேஜ் அப்படின்றது நம்ம எதர் அப்லோட் பண்ணலாம். இல்லன்னா நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள ஐட்டமோட இமேஜே எடுக்கிறோம் அப்படின்னா, திஸ் ஐட்டம் டாட் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த காலமோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரே ஒரு இமேஜ் காலம் வச்சிருந்தனால அது சூஸ் ஆயிருக்கு. டைட்டில்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டைட்டில் காலம் சூஸ் ஆயிருக்கு. சப்டைட்டில்ல நமக்கு பிரைஸ் வேணாம். சப்போஸ் நமக்கு இந்த பிரைஸ்க்கு பதிலா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்ட்டா, இதுலேருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்டின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைஸ் சேஞ்ச் ஆயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ரீப்ளேஸ் ஆயிருச்சு. இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இமேஜ், டைட்டில், சப்டைட்டில் அண்ட் பாடி வேணும்னா அத சூஸ் பண்ணுங்க. இத சூஸ் பண்ணிட்டு, இங்கேருந்து நம்ம நம்மளோட ஃபீல்ட்ஸ செலக்ட் பண்ணலாம். ஸோ, ப்ராடக்ட் இமேஜ் கரெக்ட்டா இருக்கு. அண்ட் சப்டைட்டில்க்கு பதிலா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் குடுக்கலாம். அண்ட் பாடி அப்படின்றதுக்கு பதிலா நம்மளோட பிரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்மளோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எவ்ளோ பிரைஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் இது இன்னுமே கிளியரா ஆக்குறதுக்கு நம்ம ஒரு டாலர் சிம்பல் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்பர்சண்ட் அப்படின்னு குடுத்துட்டு டாலர் சிம்பல் ஆட் பண்ணிருங்க. அதோட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டிஸ்ப்ளே ஆகும். இது மாரி நம்ம கேலரிக்கு டிஃபரெண்ட்டா லேஅவுட் செட் பண்ண முடியும். இத ஏன் வெர்டிகல் கேலரின்னு சொல்றாங்க அப்டின்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் பிலோ அனதர் வெர்டிகலா ஸ்டாக் ஆயிருக்கு.
அதனால இத வெர்டிகல் கேலரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ராப் கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ராப் கவுண்ட் அப்படின்னா, ஒரு ரோல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தெரியணும் அப்படின்னு நம்ம டிஸ்ப்ளே பண்றது. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ராப் கவுண்ட் 1 அப்படின்னு குடுத்திருக்கு. அதனால நமக்கு ஒரு ரோல ஒரு ஐட்டம் டிஸ்ப்ளே ஆகுது. சப்போஸ் நீங்க ராப் கவுண்ட் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஒரே ரோல 2 ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் 3 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு 3 ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இது மாரி நீங்க ராப் கவுண்ட் யூஸ் பண்ணி, உங்களோட டேட்டா எப்படி தெரியணும் உங்க கேலரிலன்ட்டு நீங்க செட் பண்ணலாம். ஸோ நான் மறுபடி இந்த ராப் கவுண்ட் 1 அப்படின்னே செட் பண்ணிக்க போறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே டிஃபால்ட்டா கேலரியே ஆட் பண்ண கண்ட்ரோல்ஸ். ஆனா, நம்மளாலயுமே கேலரில எக்ஸ்ட்ராவா கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ண முடியும். நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இஸ் அவைலபிள் அப்டின்ட்டு ஒரு காலம் இருக்கு. இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு விற்பனைக்கு அவைலபிளா இருந்துச்சு அப்டின்னா, இது எஸ் அப்டின்னு செலக்ட் ஆயிருக்கும். இல்ல இன்னும் ரீஸ்டாக் ஆகல, அவைலபிளா இல்ல அப்டின்னா, நோ அப்டின்னு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் காட்டுறதுக்கு நம்ம ஒரு ஐகான் கண்ட்ரோல் நம்மளோட கேலரில ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கேலரி உள்ள ஏதோ ஒரு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு, ஐகான் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ஸோ ஐகான் சூஸ் பண்ணிட்டு, நம்ம இது அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா, இந்த செக் அப்படின்ற ஐகான் காட்டலாம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணோனே, இந்த மாரி அது ஆட் ஆகும். கேலரில என்ன விஷயம் அப்டின்னா, நீங்க ஒரு கண்ட்ரோல் ஆட் பண்ணீங்கனாலே, இந்த கேலரில இருக்க எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அந்த கண்ட்ரோல் ஆட் ஆகும். இந்த கண்ட்ரோல் ஒண்ணு தான். இந்த கண்ட்ரோல்க்கான ப்ராப்பர்ட்டீஸ் ஒண்ணு தான். நம்ம அத ஒரு ஐட்டம்க்கு ஏத்த மாரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது எப்டின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஐகான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஐகானோட ஐகான் ப்ராப்பர்ட்டி போலாம். ஸோ ஐகான் ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா, இப்போதைக்கு ஐகான் டாட் செக் பேட்ச் அப்டின்ட்டு இருக்கு. இங்க நம்ம ஒரு கண்டிஷன் எழுதப் போறோம். இஃப் அப்படின்னு குடுத்துட்டு, திஸ் ஐட்டம் டாட் இஸ் அவைலபிள். ஸோ அவைலபிளா இருந்துச்சு. அதாவது அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஐகான் என்னவா இருக்க போகுதுன்னா, ஐகான் டாட் செக் பேட்ச். ஸோ இந்த ஐகான் சூஸ் ஆகும். அப்படி அவைலபிளா இல்ல அப்படின்னா, ஐகான் டாட் கேன்சல் பேட்ச் அப்படின்னு குடுத்துறலாம். ஸோ இதோட நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் அப்படின்றது இதுல உள்ள ஒரு ஐட்டமும் ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரோ பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் அப்படின்றது இந்த காஃபி மேக்கர் சம்மந்தமா உள்ள ஐட்டம். அதோட இஸ் அவைலபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு இருக்கிறனால இந்த ஐகான் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த ரோவ பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் டாட் இஸ் அவைலபிள் அப்படின்றது மறுபடியும் ட்ரூன்னு இருக்கு. ஏர் ஃப்ரையரோட ரோல பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் டாட் இஸ் அவைலபிள் அப்படின்றது ஃபால்ஸ் அப்படின்னு செட் ஆயிருக்கு. அதனால நமக்கு இந்த ஐகான் தெரியுது. ஸோ இதுல எழுதியிருக்கிற கம்ப்ளீட் ஃபார்முலா இந்த கேலரியில உள்ள ஒரு ரெக்கார்டுக்கும் அப்ளை ஆகும். அண்ட் இதோட சைஸ் நம்ம குட்டியாக்கிரலாம். இன்னொன்னு இதோட கலருமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஐகானோட கலர் ப்ராப்பர்ட்டி போலாம். கலர் ப்ராப்பர்ட்டி போயிட்டு அதே ஃபார்முலா தான் நம்ம எழுதப் போறோம். இஃப் திஸ் ஐட்டம் டாட் இஸ் அவைலபிள். அப்போ நம்மளோட கலர் கிரீன் அப்படின்னு இருக்க போகுது. இல்லன்னா நம்மளோட கலர் ரெட் அப்படின்ட்டு இருக்க போகுது. நம்ம குடுத்த ஃபார்முலாக்கு ஏத்த மாரி கலர் சேஞ்ச் ஆயி நம்மளோட ஐகான் ஒரு ரெக்கார்ட்க்கும் டிஃபரெண்ட்டா தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி டெம்ப்ளேட் ஃபில். இந்த கேலரியில இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டுமே ஒரு டெம்ப்ளேட்ல தான் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு ஃபில், அப்புறம் ஒரு சைஸ் அண்ட் பேடிங் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேலரி போயிட்டு டெம்ப்ளேட் ஃபில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி போங்க. இங்க நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் குடுக்கலாம். யூசுவலா நம்மளோட கேலரி லோட் ஆகுறப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். இங்க கூட பார்த்தீங்கன்னா, இது செலக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸ்லயும் இது கொஞ்சம் போல்டாவும் தெரியுது. இன்னுமே நீங்க எஃபெக்டிவா அத காட்டுறதுக்கு டெம்ப்ளேட் ஃபில் செட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ இஃப் அப்படின்னு குடுத்துட்டு, திஸ் ஐட்டம் டாட் இஸ் செலக்டட் அப்படின்னு குடுத்துருங்க. அதாவது இந்த ஐட்டம் செலக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த டெம்ப்ளேட்க்கு என்ன கலர் குடுக்க போறோம் அப்படின்னு இங்க குடுக்கணும். ஸோ கலர் டாட் அப்படின்னு போட்டுட்டு, நான் பிளான்ச்ட் ஆல்மண்ட் அப்படின்னு ஒரு கலர் குடுக்க போறேன். அப்படி அது செலக்ட் ஆகல அப்படின்னா, நம்ம கலர் டாட் ஒயிட் ஸ்மோக் அப்படின்ட்டு ஒரு கலர் குடுக்கலாம். இதோட இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ரெக்கார்டுக்கும் உள்ள டெம்ப்ளேட்டோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாமே ஒயிட் ஸ்மோக் கலர், இது பிளான்ச்ட் ஆல்மண்ட்.
நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்ப அதுக்கும் பதிலா நான் இத செலக்ட் பண்றேன் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி அந்தந்த டெம்ப்ளேட்டோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க திஸ் ஐட்டம் டாட் இஸ் செலக்டட் அப்டின்றத யூஸ் பண்ணணும். இதோட சேர்த்து நம்ம டெம்ப்ளேட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 116 அப்டின்ட்டு இருக்கு. நம்ம இத 130 அப்டின்னு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 130 குடுத்தோனே, இந்த ஒரு டெம்ப்ளேட்டோட ஹைட்டுமே இன்கிரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் பேடிங் கரண்ட்டா 0 அப்டின்ட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம 20 அப்டின்னு குடுத்தோம்னா, இந்த ஒரு டெம்ப்ளேட்க்கு நடுவுல உள்ள ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கிறது தெரியும். ஸோ நான் அத பேக் டூ 0வாவே செட் பண்ணிக்கிறேன். இங்க நான் 2 லேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் அப்புறம் இஸ் அவைலபிள் அப்டின்ட்டு. இது என்ன அப்டின்னு சொல்லி கிளியரா புரியறதுக்கு. இது உள்ள கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு தடவ பார்த்துரலாம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் டாட் ப்ராடக்ட் இமேஜ் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டோட ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்ற காலம்ல உள்ள வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கீங்க. அதே மாரி இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் டாட் டைட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா, திஸ் ஐட்டம் டாட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லாஸ்ட்டா திஸ் ஐட்டம் டாட் பிரைஸ் அப்படின்ற காலம் குடுத்துருக்கு. ஸோ நீங்க இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாச்சும் லேபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி உங்களோட வேல்யூஸ் குடுக்கலாம். நான் இப்ப இந்த கேலரியோட சைஸ் நம்ம கம்மி பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரீனோட பேக்கிரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கேலரி ரெடி. கேலரி கண்ட்ரோல் பத்தி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகுறப்போ, ஆட்டோமேட்டிக்கா அந்த கேலரில உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட செலக்ட் பண்ணிரும். இந்த மாரி. சப்போஸ் உங்களுக்கு அதோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் செலக்ட் பண்ண வேண்டாம் அப்டின்னா, அது எப்டி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேலரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு, இதுல டிஃபால்ட் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட் போயிட்டு, நீங்க இந்த மாரி ஒரு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் கர்லி பிரேஸ் குடுத்துருங்க. ஸோ அப்படி குடுத்துட்டீங்கன்னா, நீங்க பிளாங்க் அப்படின்னு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த டைம்ல அது எந்த ரெக்கார்டும் பர்ட்டிகுலரா செலக்ட் பண்ணாது. வெர்டிகல் கேலரி இப்ப நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளாங்க் வெர்டிகல் கேலரினா என்னன்னு பார்க்கலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு கேலரின்னு சர்ச் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளாங்க் வெர்டிகல் கேலரி. இது நம்ம ஆட் பண்ணலாம். வெர்டிகல் கேலரிக்கும், பிளாங்க் வெர்டிகல் கேலரிக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் அத ஸ்க்ரீன்ல ஆட் பண்றப்போ, அதோட லேஅவுட் என்னவா இருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த பிளாங்க் வெர்டிகல் கேலரியோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா, பிளாங்க் அப்டின்ட்டு இருக்கு. நீங்க வெர்டிகல் கேலரி செலக்ட் பண்ணப்போ, அதோட டிஃபால்ட் லேஅவுட் இமேஜ் டைட்டில் அண்ட் சப்டைட்டில்னு இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு லேஅவுட்டே வேணாம், நீங்களே ஒரு டிசைன் மைண்ட்ல வச்சிருக்கீங்க, அதுக்கேத்த மாரி நீங்க பில்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த மாரி சினாரியோஸ்ல நீங்க பிளாங்க் வெர்டிகல் கேலரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க மேனுவலா உங்களோட கண்ட்ரோல்ஸ் நீங்களே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட் அன் ஐட்டம் கிளிக் பண்ணிட்டு, இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு, இத இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம கேலரிய நம்மளோட டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணல. ஸோ நான் ப்ராடக்ட் கேட்டலாகோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் கேட்டலாகோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி திஸ் ஐட்டம் டாட் டைட்டில் அப்படின்னு கான்ஃபிகர் ஆயிருச்சு. இந்த மாரி நீங்க உங்களோட கண்ட்ரோல்ஸ் மேனுவலா ஆட் பண்ணி, மேனுவலா ஒரு டிசைன் வச்சிருக்கீங்கன்னா, அப்ப நீங்க பிளாங்க் வெர்டிகல் கேலரி போலாம். இல்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா, அது கழிச்சு நீங்க இதோட லேஅவுட்ட சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அப்பவுமே நீங்க இத செய்யலாம். இப்போ சப்போஸ் எனக்கு இமேஜ் அண்ட் டைட்டில் 2மே வேணும் அப்டின்னா, இப்ப நான் இந்த லேஅவுட்ல வேற ஒரு லேஅவுட் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணதுக்கு ஏத்த மாரி நம்ம கேலரி சேஞ்ச் ஆயிரும். சோ இது ஒண்ணு தான் இந்த 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கேலரிஸ்ல இருக்கக்கூடிய இன்னும் 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் ஷோ ஸ்க்ரால் பார் அண்ட் ஷோ நேவிகேஷன். ஷோ ஸ்க்ரால் பார் அப்டின்றது எனேபிள் ஆயிருக்கிறனால தான் நமக்கு இந்த ஸ்க்ரால் பார் இங்க தெரியுது. ஷோ ஸ்க்ரோல் பார் அப்படின்றது, அந்த ஸ்க்ரோல் பார் டிஸ்ப்ளே ஆவறதுக்கான ஃபங்ஷனாலிட்டி. இப்ப நான் அத ஆஃப் பண்ணிட்டேன்னா, அந்த ஸ்க்ரோல் பார் நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்க்ரால் பண்ண முடியும். ஆனா, அந்த ஸ்க்ரோல் பார் விசிபிளா இருக்காது. அது ஒண்ணு தான் டிஃபரன்ஸ். அண்ட் இப்ப நீங்க ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணாதப்போ, நேவிகேஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, அதுவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இந்த கேலரியோட ஷோ நேவிகேஷன் இப்ப நான் எனேபிள் பண்ண போறேன். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு டவுன் ஆரோ தெரியும். ஸ்க்ரால் பார் இல்லாம நேவிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து உள்ள ஐட்டம்ஸ இத கிளிக் பண்ணி பார்க்கலாம். இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் உள்ள ஐட்டம்ஸ் தெரியுது. ஸோ இது மாரி நம்ம நேவிகேட் பண்ணி போலாம். அண்ட் இது எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னா, நேவிகேஷன் ஸ்டெப் அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நேவிகேஷன் ஸ்டெப் கரண்ட்டா 1 அப்படின்னு செட் ஆயிருக்கு. ஸோ 1 அப்டின்னா, இப்ப நான் அந்த டாப் ஆஃப் த கேலரிக்கு வந்துட்டேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து பிளெண்டர் இருக்கு. அப்புறம் ஏர் ஃப்ரையர் இருக்கு. அதுக்கேத்த மாரி போயிட்டுருக்கு. ஸோ நேவிகேஷன் ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கப்போ, ஒரு ஐட்டம் தாண்டி மிச்சம் உள்ள ஐட்டம்ஸ்லாம் இந்த கேலரில டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நம்ம இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பிளெண்டர்ல இருந்து எல்லாம் தெரியணும்.
அதே மாரி தெரியுது. அண்ட் மறுபடியும் இத கிளிக் பண்றப்போ, ஏர் ஃப்ரையர்லேருந்து எல்லாம் தெரியணும். ஸோ நீங்க நேவிகேஷன் ஸ்டெப் எவ்வளோ வைக்கிறீங்களோ, அத்தன ஐட்டம்ஸ் தாண்டி அடுத்துள்ள ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேவிகேஷன் ஸ்டெப் சேஞ்ச் பண்ணலாம். நேவிகேஷன் ஸ்டெப் நம்ம டீ அப்படின்னு வைக்கலாம். ஸ்டார்ட்டிங் வந்தாச்சு. காஃபி மேக்கர், பிளெண்டர், ஏர் ஃப்ரையர். இதுதான் 3 ரெக்கார்ட்ஸ். இப்ப நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம், இந்த 3 ரெக்கார்ட்ஸ் தாண்டி ஸ்டாண்ட் மிக்ஸர்லேருந்து நமக்கு தெரியணும். ஸோ இத கிளிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் மிக்ஸர்லேருந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நேவிகேஷன் ஸ்டெப் அப்படின்றது எத்தன ஐட்டம்ஸ தாண்டி போய் அடுத்து உள்ள ஐட்டம்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு பேட்சஸ் ஆஃப் 5ஆ வேணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த கேலரில 5 ரெக்கார்ட்ஸ் தெரியுது. நம்ம இப்ப 5ன்னு செட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் டோஸ்டர் வரைக்கும். இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 5 ஐட்டம் இல்லாம கழிச்சு உள்ள 5 ஐட்டம் நமக்கு தெரியும். ஸோ இது மாரி நீங்க நேவிகேஷன் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹாரிசான்டல் கேலரி பத்தி பார்க்கலாம். இன்சர்ட் போயிட்டு கேலரின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோம்னா ஹாரிசான்டல் கேலரின்னு ஒண்ணு வருது. அத நம்ம சூஸ் பண்ணலாம். ஹாரிசான்டல் கேலரி அப்டின்னா, இந்த கேலரில உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே ஒன் பிசைட் அனதர் இந்த மாரி சைட் பை சைட் பிளேஸ் ஆகும். இது நம்ம ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ் லிஸ்ட்டோட இப்ப கனெக்ட் பண்ணலாம். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுத்துக்கு பக்கத்துல ஒண்ணு ஹாரிசான்டலா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஹாரிசான்டல் கேலரி. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமேஜ் இருக்கு. நம்ம இமேஜ் ப்ராப்பரா இங்க வந்து சேரல. ஸோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இமேஜ் பொசிஷன குடுத்துட்டு ஃபிட் அப்படின்னு குடுத்துறலாம். நம்ம இந்த இமேஜோட குவாலிட்டி ப்ராப்பரா வரதுக்கு இந்த திஸ் ஐட்டம் டாட் ப்ராடக்ட் இமேஜ்ல டாட் குடுத்துட்டு ஃபுல் அப்படின்னு குடுத்துறலாம். இப்படி குடுத்தீங்கன்னா, உங்க இமேஜ் ப்ராப்பரா டேட்டா சோர்ஸ்ல இருக்கிற மாரி இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்ப இமேஜோட பிக்சலேட்டட் போயிருச்சு. ப்ராப்பரா தெரியுது. அண்ட் இங்க அதோட டைட்டில் தெரியுது. அது கழிச்சு இதோட பிரைஸ் இங்க தெரியுது. சப்போஸ் நமக்கு அது வேணான்னா, இந்த கேலரி சூஸ் பண்ணிட்டு ஃபீல்ட்ஸ் போயிட்டு பிரைஸ் அப்படின்னு சப்டைட்டில்ல இருக்கு. அத நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கேத்த மாரி இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. அதோட சைஸ் நான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹாரிசான்டல் கேலரியில பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நமக்கு ராப் கவுண்ட் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் 2 அப்படின்னு குடுத்தேன்னா, காலம் வைஸ் 2 ஐட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணோனே ஒரு காலம்ல 2 ஐட்டம்ஸ் தெரியிற மாரி இது அசைன் ஆயிருக்கு. இது மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். நான் அந்த டைட்டில சென்டர் அலைன் பண்ணிட்டு, இந்த டிஸ்கிரிப்ஷன ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம்க்கும் ப்ராப்பரா அதோட இமேஜ் அண்ட் அதோட நேம் மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் நீங்க என்ன மாரி ஃபங்ஷனாலிட்டீஸ்லலாம் அத யூஸ் பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் கேட்டலாக் வச்சிருக்கீங்க. அண்ட் யூசர்ஸ் இந்த ப்ராடக்ட் கேட்டலாக்லேருந்து ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேலரில டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. அண்ட் யூசர் ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது, அந்த ஐட்டம் பத்தின இன்ஃபர்மேஷன செப்பரேட்டா ஒரு ஃபார்ம்ல ஓப்பன் பண்ணுவீங்க. அண்ட் அவங்க அந்த ஃபார்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கலாம். அவங்க அந்த ஐட்டம் வாங்குறதுக்கு, ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. இது ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ். ஹாரிசான்டல் கேலரிக்கும், வெர்டிகல் கேலரிக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல எல்லா ரெக்கார்ட்ஸும் வெர்டிகலா ஒன் பிலோ அனதர் இருக்கு. இதுல எல்லா ரெக்கார்ட்ஸும் ஹாரிசான்டலா ஒன் பிசைட் அனதர் இருக்கு. அண்ட் 2த்துலயுமே ராப் கவுண்ட் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ராப் கவுண்ட் 2ன்னு செட் பண்ணோனே, ஒரே காலம்ல 2 ஐட்டம்ஸ் நமக்கு வந்திருக்கு. அண்ட் மத்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே சேம் தான். டெம்ப்ளேட் ஃபில், சைஸ், பேடிங், ஸ்க்ரால் பார், நேவிகேஷன் ஸ்டெப் எல்லாமே சேம் தான். அண்ட் நீங்க ஹாரிசான்டல் பிளாங்க் கேலரி பத்தி பார்க்கணும் அப்டின்னா, அதே தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாரி, அது ஒரு பிளாங்க்கான ஹாரிசான்டல் கேலரியா கிரியேட் ஆகும். கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. இப்ப நம்ம பிளாங்க் ஹாரிசான்டல் கேலரியுமே அப்படியே பார்த்துரலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு, கேலரி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு, பிளாங்க் ஹாரிசான்டல் கேலரி சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணோம்னா, பிளாங்க்கா ஒரு கேலரி இங்க ஆட் ஆயிருச்சு. ஸோ இத நம்ம டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதுல எந்த டேட்டாவும் தெரியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல. லாஸ்ட் டைம் சொன்ன அதே கான்செப்ட் தான் இருக்கும். லேஅவுட்ல தான் இருக்கு அந்த டிஃபரன்ஸ். நீங்க ஹாரிசான்டல் கேலரி அதாவது இத ஆட் பண்ணப்போ, உங்களோட டிஃபால்ட் லேஅவுட் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் ஆன் ஓவர்லே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த கேலரில பார்த்தீங்கன்னா, பிளாங்க் அப்டின்ட்டு இருக்கு. நம்ம வெர்டிகல் கேலரில பார்த்தப்போ உள்ள மாரியே தான். நீங்க பிளாங்க் சூஸ் பண்ணிட்டு, அது கழிச்சு வேணும்னா உங்களோட லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல மேனுவலா நீங்க கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்றீங்கனாலுமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிளாங்க் ஹாரிசான்டல் கேலரி அப்படின்றது அப்படியே ஹாரிசான்டல் கேலரி தான். என்னதோட லேஅவுட் பிளாங்க்கா வரும் ஸ்டார்ட்டிங்ல. உங்களோட சினாரியோக்கு உங்களுக்கு எப்படி கேலரி வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு கேலரிய எப்படி ஒரு ஃபார்மோட கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க நான் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபார்மோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் கேட்டலாக், கிச்சன் எசென்ஷியல்ஸ், ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்.
அந்த லிஸ்ட்டோட இந்த ஃபார்ம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல உள்ள ஒரு ரெக்கார்ட் தான் நம்ம இதுல டிஸ்ப்ளே பண்ண போறோம். அண்ட் இதோட டிஃபால்ட் மோட் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் மோட் டாட் வியூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் பார்க்க போறோம் என்ன ஐட்டம் இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஃபார்மோட ஐட்டம் ப்ராப்பர்ட்டி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். ஐட்டம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி போயிட்டு, இங்க நமக்கு எந்த ஐட்டம் தெரியணும் அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேலரியோட நேம் குடுக்கலாம். ஏன்னா கேலரியில உள்ள ஒரு ஐட்டம் தான் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ கேலரி 1 அப்படின்னு குடுப்போம். இந்த கேலரியோட நேம் ஆக்சுவலி கேலரி 1. இங்க பாருங்க கேலரி 1 அப்படின்னு குடுத்திருக்கு. ஸோ நம்ம இங்க போயிட்டு கேலரி 1 அப்படின்னு குடுக்கலாம். டாட் குடுத்தீங்கன்னா, செலக்டட் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ கேலரி 1 டாட் செலக்டட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த கேலரில எந்த ஐட்டம் செலக்ட் ஆயிருக்கோ, அந்த ஐட்டம் இந்த ஃபார்மோட கனெக்ட் ஆயிரும். அண்ட் அந்த ஐட்டம்ல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ், வேல்யூஸ் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ செலக்டட் குடுத்துறலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி மேக்கர் சம்மந்தமா உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க நமக்கு தெரியுது. நம்ம இத ப்ளே பண்ணிட்டு, வேற ஏதாச்சும் ஐட்டம் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்றோம்னா, அது சம்மந்தமா தெரியும். இல்ல நீங்க ஒரு ஃபுட் ப்ராசஸர் சூஸ் பண்றீங்கன்னா, அந்த ஐட்டம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். ஸோ பேசிக்கா நீங்க இப்படிதான் ஒரு கேலரியும், ஒரு ஃபார்மும் கனெக்ட் பண்ணுவீங்க. கேலரி டாட் செலக்டட் அப்படின்னு குடுத்துட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி பத்தி பார்க்க போறோம். இந்த டெமோக்காக நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ இன்னுமே டீட்டெயில்டா நெறைய லைன்ஸ் வர மாரி குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷனா. ஸோ இப்போ இந்த ஒரு ரெக்கார்ட்க்குமே ரொம்ப லாங்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட கேலரிக்கு போலாம். இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெர்டிகல் கேலரி அண்ட் இதுல இருந்த சில ஐகான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதுல இமேஜ், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த 3 விஷயம் இருக்குது ஒரு ரெக்கார்டுக்கும். இப்ப நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்க்கு இந்த டெம்ப்ளேட்குள்ள எவ்ளோ சைஸ் இருக்கோ, அதுவரைக்கும் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ, அத மட்டும் தான் அது டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. மிச்ச டெக்ஸ்ட் நமக்கு தெரியல. பட் ஆக்சுவலி நீங்க லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கான டிஸ்கிரிப்ஷன் இங்க குடுத்திருக்கு. ஸோ என்ன நம்ம பண்ணலாம் அப்டின்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் இத நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஓவர்ஃப்ளோ அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இத கிளிக் பண்ணி ஸ்க்ரால் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, உங்களால இந்த லேபல்குள்ளேயே ஸ்க்ரால் பண்ணி என்னென்ன டேட்டா இருக்கு அப்டின்னு பார்க்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். பட் இது அவ்ளோ எஃபெக்டிவா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆட்டோ ஹைட் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ ஹைட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எவ்ளோ லைன்ஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாரி இந்த லேபிளோட ஹைட் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இப்ப நான் இத குடுத்தேன் அப்டின்னா, நமக்கு லேபிளோட சைஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஆனா, அத அக்காமடேட் பண்ற அளவுக்கு நம்மளோட டெம்ப்ளேட் சைஸ் சேஞ்ச் ஆகல. டெம்ப்ளேட்டோட சைஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இப்போதைக்கு நான் ஆட்டோ ஹைட் ஆஃப் பண்ணிட்டு, இத மறுபடியும் முன்னாடி எப்படி ஸ்க்ராலிங் ஆப்ஷன்ல இருந்துச்சோ, அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த மாரி சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரில என்ன ஆகும்னா, உங்களோட டெம்ப்ளேட்குள்ள உள்ள கண்ட்ரோல்ஸோட கான்டென்ட் பொறுத்து, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்ப்ளேட்டோட சைஸ சேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு கேலரி குடுக்கலாம். குடுத்துட்டு ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி சூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி ஆட் ஆயிடுச்சு. அத நம்ம இங்க மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேலரியோட ஹைட் இன்கிரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேலரியோட லேஅவுட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நியூஸ் ஃபீட் அப்படின்றத குடுப்போம். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் லேஅவுட்டோட கொஞ்சம் சிமிலரா இருக்கு. ஸோ இதே லேஅவுட் தான் என்ன இமேஜ் ரைட் சைட்ல வருது. அண்ட் இப்ப நம்ம இத நம்மளோட டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். டேட்டா சோர்ஸ் ப்ராடக்ட் கேட்டலாக் கிச்சன் எசென்ஷியல்ஸ் அத குடுத்துறலாம். இப்ப நம்ம டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த இமேஜ் கரெக்ட்டா தெரியறதுக்கு நம்ம இமேஜ் டாட் ஃபுல் அப்படின்னு குடுத்துறலாம். இப்போ இந்த கேலரியோட ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் செட் பண்ணிரலாம். ஏன்னா ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ டைட்டில் அப்படின்றதுல நம்மளோட ஆக்சுவல் டைட்டில் காலம் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் கரெக்ட்டா இருக்கு. பாடி அப்படின்றதுல நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட ஃபீல்ட்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் வேற எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இத ப்ளே பண்ணி பார்க்க போறேன். ப்ளே பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இவ்ளோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் எவ்ளோ ஸ்பேஸ் தேவையோ, அதுக்கேத்த மாரி அதுவே அந்த டெம்ப்ளேட் சைஸ சேஞ்ச் பண்ணி, ஃப்ளெக்சிபிளா அதோட ஹைட் அலோகேட் பண்ணி, எல்லா கான்டென்ட்ஸுமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியுது. ஸோ இந்த மாரி வேஸ்ல ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க நெஸ்டட் கேலரிஸ் யூஸ் பண்றப்பயுமே ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம நெஸ்டட் கேலரிஸ் பத்தி பார்க்கலாம். நெஸ்டட் கேலரி டெமோ பண்றதுக்கு இஷ்யூ ட்ராக்கர் அப்படின்ட்டு நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பலவிதமான இஷ்யூஸ், அதோட கேட்டகரி என்ன, டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த இஷ்யூக்கான பிரையாரிட்டி என்ன, இந்த மாதிரியான காலம்ஸ்லாம் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நெஸ்டட் கேலரிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு கேலரிக்குள்ளார இன்னொரு கேலரி கிரியேட் பண்றப்போ, அத நம்ம நெஸ்டட் கேலரீஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சினாரியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இவ்ளோ நேரம் நீங்க பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயும், நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம கேலரில அப்படியே டிஸ்ப்ளே பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த கேட்டகரி காலம்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரு கேட்டகரி சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் ஃபில்டர் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் டெமோ பண்ண நான் ஒரு நியூ ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ல இஷ்யூ ட்ராக்கர் லிஸ்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம நெஸ்டட் கேலரிஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட அவுட்டர் கேலரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கேலரி அப்படின்னு குடுத்துட்டு, இந்த டைம் ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி ஆட் பண்ண போறோம். அண்ட் நமக்கு கான்டென்ட்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்றனால, நான் ஒரு பிளாங்க் ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் ஆயிருச்சு. அவுட்டர் கேலரில எனக்கு அந்த கேட்டகோரிஸ் மட்டும் வேணுன்றனால, நான் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட லிஸ்ட்டோட நேம் குடுக்கலாம். இஷ்யூ ட்ராக்கர்ன்னு குடுத்துருங்க. அண்ட் எந்த காலம்லேருந்து நமக்கு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு குடுக்கணும். நமக்கு கேட்டகரி காலம்ல உள்ள இந்த வேல்யூஸ்லேருந்து டிஸ்டிங்க்டான வேல்யூஸ் தேவை. ஸோ அதனால இந்த செகண்ட் பாராமீட்டர்ல நான் கேட்டகரி அப்படின்றத ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ண போறேன். அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு டிஸ்டிங்க்டான டேட்டா கிடைச்சிருக்கும். அண்ட் அது டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு நம்ம இதுல ஒரு லேபிள் கண்ட்ரோல் ஆட் பண்ணலாம். லேபிள் கண்ட்ரோல் ஆட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் கேலரியோட சைஸ் இன்கிரீஸ் பண்ண போறேன். இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி அண்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த மாரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் கேலரிக்குள்ள நம்ம இன்னொரு கேலரி ஆட் பண்ண போறோம். இந்த கேலரி நம்ம வெர்டிகல் கேலரியா ஆட் பண்ண போறோம். இது சூஸ் பண்ணிட்டு கேலரின்னு சர்ச் பண்ணிட்டு வெர்டிகல் கேலரி ஆட் பண்ணலாம். நம்மளோட கேலரி ஆட் ஆயிடுச்சு. இதோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த இன்னர் கேலரில ஒரு கேட்டகரி சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுற மாரி கிரியேட் பண்ணணும் ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கு நம்ம ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 500 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த டெமோக்காக நம்ம டாப் 30 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டாப் 30 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் என் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என் அப்படின்னு குடுத்துட்டு நம்மளோட டேட்டா சோர்ஸ் குடுத்துரலாம். டேட்டா சோர்ஸ் அப்படின்றது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ இஷ்யூ ட்ராக்கர் அப்படின்னு குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் எவ்ளோ நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு இருக்கு. இங்க நம்ம 30 அப்படின்னு குடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுல உள்ள ஃபர்ஸ்ட் 30 ரெக்கார்ட்ஸ் நமக்கு இங்க வரும். நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி பொறுத்து ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் எழுதிக்கலாம். ஃபில்டர் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ இந்த 30 ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அண்ட் என்னவா ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட கேட்டகரி காலம் ஈக்குவல் டூன்னு குடுத்துட்டு, திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ. திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ அப்படின்றது நம்மளோட அவுட்டர் கேலரியில உள்ள அந்த ஐட்டமோட வேல்யூ. ஸோ அவுட்டர் கேலரியில உள்ள ஐட்டம்ஸ்ல நமக்கு கேட்டகரிஸோட டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ்க்கும் சம்மந்தமா உள்ள ரெக்கார்ட்ஸ், அதாவது சிமிலரா இந்த கேட்டகரிய மேட்ச் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எது எதுன்னு பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 30 ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து அந்த 30 ரெக்கார்ட்ஸ்ல ஒரு ஃபில்டர் நடக்கும். ஃபில்டர் என்ன பண்றோம்னா, கேட்டகரி அப்படின்ற காலம். இந்த காலம நம்ம செக் பண்றோம். ஈக்குவல் டூ திஸ் ஐட்டம் டாட் வேல்யூ. இப்ப நான் இந்த இன்னர் கேலரியோட லேஅவுட் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போதைக்கு டைட்டில், சப்டைட்டில் அண்ட் பாடி குடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இமேஜ் தேவைப்படாது. இந்த கேலரியோட ஃபீல்ட்ஸ் இன்னும் கரெக்ட்டா கான்ஃபிகர் ஆகல. ஸோ நம்ம அத சூஸ் பண்ணிட்டு, டைட்டில் அப்படின்றதுல டைட்டில் அப்படின்றத குடுத்துருங்க. இதுல நம்மளோட டைட்டில் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த இஷ்யூவோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் 2. இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் போயிட்டு நம்ம லிஸ்ட் செட்டிங்ஸ் போலாம். ஸோ எப்பவுமே நீங்க பவர் ஆப்ஸ்ல ஒரு காலம் ரெஃபர் பண்றப்போ, அந்த காலமோட இன்னர் ஃபீல்ட் நேம் நமக்கு தேவை. ஸோ இப்ப இஷ்யூ டைட்டில் அப்படின்னு இருக்கிற காலம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர் URLல பார்த்தீங்கன்னா, எண்ட்ல ஃபீல்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு ஒரு ஃபீல்ட் நேம் குடுத்திருக்கும். இந்த ஃபீல்ட் தான் நீங்க பவர் ஆப்ஸ்ல ரெஃபர் பண்ணணும். ஸோ இஷ்யூ டைட்டில் அப்படின்ற காலமோட இன்னர் ஃபீல்ட் நேம் ஃபீல்ட் அண்டர்ஸ்கோர் 2. அதனால அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வேண்டியது இதோட டிஸ்கிரிப்ஷன். அதே மாரி அதோடது ஃபீல்ட் 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃபீல்ட்ஸும் இப்ப கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இந்த அவுட்டர் கேலரிக்கும், இன்னர் கேலரிக்கும் டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு, அவுட்டர் கேலரியில உள்ள டெக்ஸ்ட்டோட ஃபில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இத நம்ம செமி போல்ட் அப்படின்னு ஆக்கிரலாம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கேலரியில உள்ள டெக்ஸ்ட்ல பக், என்ஹான்ஸ்மென்ட், யுஐ இம்ப்ரூவ்மென்ட், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ஃபீச்சர் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரியுது. அண்ட் அந்த கேட்டகரி சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள உள்ள இன்னர் கேலரியில இப்படி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ டோட்டலா இதுல உள்ள எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 30 ரெக்கார்ட்ஸ் வரும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கேலரி ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரி. ஆனா இன்னர் கேலரி ஃபிக்ஸடான வெர்டிகல் ஹைட் கேலரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வெர்டிகல் ஹைட் கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட் பண்ணிட்டு, அந்த ஒரு ஐட்டம்க்கும் தேவையான ஸ்பேஸ அதோட மல்டிப்ளை பண்ணிற போறோம். பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு ப்ராப்பரா ஸ்க்ராலே பண்ணாம கம்ப்ளீட்டா அந்த கேலரிய பார்க்குற மாரி கிரியேட் ஆயிடும். அது கழிச்சு அந்த கேலரியோட ஹைட்ட பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அவுட்டர் கேலரி ஃப்ளெக்சிபிள் ஹைட் கேலரியா இருக்கிறனால, அதோட டெம்ப்ளேட் சைஸ சேஞ்ச் பண்ணிக்கும். இன்னொரு கேலரி 4 அப்டின்ட்டு இருக்கு. அதோட ஹைட் போய்க்கலாம். போயிட்டு கேலரி 4 அப்படின்னு குடுத்துட்டு, டாட் ஆல் ஐட்டம்ஸ் கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இத சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இங்க பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இத நம்ம எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கேலரியோட டெம்ப்ளேட் சைஸ். ஸோ டெம்ப்ளேட் சைஸ் ஒரு ரெக்கார்டுக்குமே நம்ம இப்ப என்ன செட் பண்ணியிருந்தோமோ, அதே டெம்ப்ளேட் சைஸ் தான். ஸோ கேலரி 4 டாட் டெம்ப்ளேட் ஹைட் அப்படின்னு குடுத்துரலாம். அவ்வளோதான். ஸோ இப்ப நான் டெம்ப்ளேட் ஹைட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இதோட ஹைட். இது நீங்க எவ்வளோ வேணா சேஞ்ச் பண்ணலாம். நீங்க இத எவ்வளோ சேஞ்ச் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்க கம்ப்ளீட் கேலரியோட ஹைட்டுமே சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணோம்னா, நம்ம இன்னர் கேலரில இருந்த ஸ்க்ரால் பார் போயிருச்சு. பெர்ஃபெக்ட்டா இன்னர் கேலரி கம்ப்ளீட்டா எவ்வளோ ஹைட் தேவையோ எல்லா ரெக்கார்ட்ஸ அக்காமடேட் பண்றதுக்கு, அவ்வளோ ஹைட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இது அவுட்டர் கேலரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிறனால, அதுக்கேத்த மாரி இதோட டெம்ப்ளேட் சைஸ் சேஞ்ச் பண்ணி அக்காமடேட் பண்ணிக்குது. அண்ட் இப்போ என்ஹான்ஸ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 5 ரெக்கார்ட்ஸ்க்கு எவ்ளோ ஸ்பேஸ் தேவையோ, அதுக்கேத்த மாரி இதோட ஹைட் செட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கேத்த மாரி அவுட்டர் கேலரி இதோட டெம்ப்ளேட் சைஸ செட் பண்ணியிருக்கு. கேலரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி உங்களால ஃபில்டர் பண்ண முடியும் டேட்டாவ, சார்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த டேட்டா செட்ல இருக்கக்கூடிய டேட்டாவ சர்ச்சுமே பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே நம்மளால கேலரில டேட்டாவ கொண்டு வந்துட்டு, அதுக்கு ரெலவென்ட்டான ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். இத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு கேலரி கண்ட்ரோல் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பேட்ச் ஃபங்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.